ஒரு அனாமலி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க டாக்டர் பிரெக்னன்சி எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்றது எப்படி டிசைட் பண்ணுவாங்க? இந்த வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். அனாமலி ஸ்கேன்ன்றது 5th மந்த்ல எடுக்கிறது. முக்கியமா 18லேருந்து 22 வாரத்துக்குள்ள எடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கேன் பிரெக்னன்சில. அதுல குழந்தையோட தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதுவும் மேஜர் உறுப்புகள் நம்ம பார்க்க முடியும். இது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கேன் அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப ஒரு பயத்தோட அப்ரோச் பண்ணுவாங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன தெரியுமா, இந்த ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் கன்ஃபியூஷனை விட. ஸோ இந்த ஸ்கேன் வந்து நீங்கள் ஹாப்பியாகவும் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 100 பேர் ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 95 to 97% ஆஃப் த டைம் பேபிக்கு மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. 3 to 5% தான் மேஜர் ப்ராப்ளம் இருக்க போகுது. அந்த 3 to 5% ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எதுக்கு பயப்படணும் இல்லையா? அப்படி ஏதான ப்ராப்ளம் நம்மளால ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸை நான் உங்களை கூப்பிட்டு பேசி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஃபர்தர் ஏதான டெஸ்ட் வேணுமான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அனாமலி ஸ்கேன்ல பார்ட் பை பார்ட் பேபிக்கு எப்படி பார்ப்போன்றதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹெட்லேருந்து கால் வரைக்கும் சொன்னேன் இல்லையா? தலை பார்க்கும்போது அந்த என்ன பண்ணுவோம், மண்டை ஓடு நல்லா இருக்கா, பிரெயின்ல சிறுமூளை பெருமூளை நல்லா இருக்கா, கனெக்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்கா, நீர் கோக்குத்தன் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்மளால பிரெயின்ல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஃபேஸ்ல குழந்தையோட லிப்ஸ் பார்க்க முடியும், ரெண்டு ஐஸ்ல லென்ஸ் இருக்கான்னு தெரியும், அண்ட் முகத்துல ஏதான பிளவு இருக்கா, கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் ஏதான இருக்கான்னு பார்க்க முடியும். இதை தாண்டி வரும்போது முதுகு தண்டு ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா 20லேருந்து 21 வாரத்துல தான் ஃபுல் முதுகு தண்டோட வளர்ச்சியை உட்கார்ற இடம் வரைக்கும் சேக்ரல் டிப் வரைக்கும் பார்க்க முடியும். அதை தாண்டி முதுகு தண்டோட சேர்ந்து பார்க்குற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிட்னின்னு சொல்லுவோம். அந்த கிட்னி 2 சைட்ல, அதாவது கொஞ்சம் லோவர் ஹிப்ல இருக்கிறது 2 சைட்ல இருக்கிற 2 கிட்னியும் பார்ப்போம். இதை தாண்டி செஸ்ட் பகுதியில் 2 லங்ஸ் இருக்கா, நடுவில் ஹார்ட் இருக்கா, ஹார்ட்லேயே வந்து அதோட சைஸ், சேம்பர்ஸ், வால்வ்ஸ், ரத்த குழா, குழந்தைக்கு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோ, வெளியில் வர பிளட் ஃப்ளோ, இது எல்லாமே பார்க்க முடியும். இதை தாண்டி வயிற்று பகுதியில் ஸ்டமக் நல்லா இருக்கா, குடல் பகுதி எப்படி இருக்கு, சிறுகுடல், பெருகுடல், டிபெண்டிங் ஆன் த ஜெஸ்டேஷன், அண்ட் ஆல்சோ கிட்னியை தாண்டி அதுக்கு கீழே வயிற்று பகுதி கீழே பிளாடர் ஒன்று பார்ப்போம். இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பார்த்துட்டு வெளியில என்ன பார்க்க முடியும்? அஃப்கோர்ஸ் கை அண்ட் கால். ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்ல முக்கியமா நாங்க பார்க்கறது 3 parts ஆஃப் ஆல் 4 limbsன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆர்ம், 4 arm, and then we will also see the wrist with fingers. Of course நம்ம ஃபிங்கர்ஸோ டோஸோ எல்லாருக்கும் கவுண்ட் பண்ணது இல்லை, பட் அது இருக்கான்றதை கண்டிப்பா பார்க்க முடியும். இப்போ அனாமலி ஸ்கேன்ல ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்டர்ஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு அனாமலி ஸ்கேன் ப்ராப்ளம் வந்துருதுனாலே 3 விதத்துல அதை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவோம். நம்பர் 1, இது வந்து ஒரு பினைன் ஃபைண்டிங், அதாவது இதனால பெரிய ப்ராப்ளம் இல்லைப்பா, இது ஒரு வெறும் வேரியேஷன் தான் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது ஒரு பார்டர் லைன் ஃபைண்டிங், பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் இது ப்ரோக்ரஸ் ஆனா அப்படின்றதுக்காக நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கோம். 3வது அப்நார்மல் ஃபைண்டிங்னா நெக்ஸ்ட் லெவல் டெஸ்டிங் பண்ணிட்டு அடுத்து உமினி டெஸ்ட்டோ இல்லைன்னா நம்ம நஞ்சுக்கொடி டெஸ்ட்டோ பண்ணிட்டு நம்ம குழந்தை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்க வேண்டும். ஸோ டோட்டலாகவே ஒரு ப்ராப்ளம் அனாமலின்றதை அந்த ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா அனாமலியும் பிரச்சனைன்றது அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு வெரி காமன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த வந்து வெள்ளையா இருக்கு, ஹார்ட்ல ஒரு மச்சம் இருக்கு, ஒரு ஒயிட் டாட் இருக்கு, ஒரு கால்சிஃபைட் ஸ்பாட் ஒன்று இருக்கு, மச்சம் ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட பயந்து அடிச்சு போய் வருவாங்க. ஆனா ஆக்சுவலா பார்க்க போனா அந்த வெள்ளை புள்ளி ஹார்ட்ல இருக்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமன் இன் ஏஷியன் பாப்புலேஷன். ஆல்மோஸ்ட் 5% ஆஃப் நார்மல் இந்தியன் பேபிஸ்க்கு அந்த வெள்ளை புள்ளி தெரியும். அந்த வெள்ளை புள்ளிக்கும் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது கால்சிஃபைட் ஸ்பாட். அந்த ஹார்ட்லயும் மசில்ஸ் இருக்குல்ல, நம்மளோட கை கால் மசில்ஸ் மாதிரியே ஹார்ட்லயும் மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸோட டிப்போட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வெள்ளை புள்ளி. ஸோ இது ஹோல் கிடையாது, இது ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி அ காமன் ஃபைண்டிங். டவுன் சிண்ட்ரோம் ரூல் அவுட் பண்ணிட்டா இதுக்கு பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இது நார்மல் அண்ட் ரியாஷரிங், இதெல்லாம் பினைன் ஃபைண்டிங், இதுக்கு பயப்படவே வேண்டாம். 2வது ஃபைண்டிங் காமனாக நாங்கள் பார்க்கறது இன்னொன்று, இந்த கிட்னியில் நீர் கோக்கிறது. இந்த கிட்னியில் நீர் கோக்கிறதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு சரியான அளவு இருக்குது. ஒரு பார்டர் லைன் அளவாக இருந்தால் அப்போ கூட நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்னா இதை மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அ பார்டர் லைன் ஃபைண்டிங். ஸோ நம்ம 7 மாதத்தில் எப்படி இருக்குது, 8 மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் 3வது அப்நார்மல் சொல்கிறோம்ல, இப்போ பிரெயினில் ஃப்ளூயிட் கோக்கிறது, இல்லை சிறுமூளை சைஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்ட்ரக்சர்ஸ் ஹார்ட்டில் ஒரு சேம்பர் சரியாக ஃபார்ம் ஆகலை, இது எல்லாமே அப்நார்மல் கேட்டகரியில் வரும். நான் சொன்ன மாதிரி 3 to 5% சான்ஸ் தான் அப்நார்மலாக வரதுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் டெஸ்டிங் தேவைப்படும். மரபணு அணுக்கள் இல்லை ஜெனட்டிக் லெவலில் ப்ராப்ளம் இருக்கான்னு. அகேன் ஸோ நம்ம அனாமலி ஸ்கேன் எடுத்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உடனே போய் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறதோ இல்லைனா நீங்கள் சாட் ஜிபிடியில் ஏஐ கிட்ட கேட்குறதோ அது பண்ணாதீங்க. ஏன்னா
உங்களுக்கு அந்த ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எது கரெக்ட்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்னால மட்டும்தான் சொல்ல முடியும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் திங், பிரச்சனைன்னு யாரான உங்களுக்கு ஸ்கேன்ல சொன்னாங்க, மெயினா 5th மந்த் ஸ்கேன்ல சொன்னாங்கன்னா முதல் விஷயம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்க. நம்பர் 2, அந்த பிக்சர்ஸ் ஸ்கேன் இமேஜஸும் அந்த ரிப்போர்ட்டும் டீட்டெயில்டா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டா அதுக்கு வேணுங்கிற ஒரு 3D இமேஜ்லயோ இல்லை ஒரு 4D எவாலுவேஷன்லயோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் முதுகு தண்டு பற்றி தெரியணும் அப்படின்ற போது நாங்கள் எம்ஆர்ஐ கூட சொல்றது உண்டு. எம்ஆர்ஐயும் ப்ரெக்னன்சியில் சேஃப். ஸோ செகண்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுலேருந்து நம்மளுக்கு குழந்தை எப்படி இருக்க போகுதுன்னு ப்ரோக்னாஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம், மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிரச்சனை, குழந்தைக்கு கிட்னியில் நீர் போக்குது அப்படின்னா ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் ஸ்கேன் பண்ணி பிரச்சனையை சொல்கிறதும், ஒரு கைனகாலஜிஸ்ட் அதை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதும், மூணாவது குழந்தையோட சிறுநீர் பை டாக்டர் பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே சரி டாக்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் இப்போ ஸ்கேனில் பார்த்துட்டோம், இதுக்கு என்ன தீர்வு இருக்குது, குழந்தைய பிறந்து நான் எப்போ உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு டீம் அப்ரோச். இந்த டீம் அப்ரோச் நம்மளுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்கும். பிகாஸ் நம்மளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை 5 வயசுல எப்படி இருக்கும், 10 வயசுல எப்படி இருக்கும்ன்றது நம்மளால அட்லீஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th மந்த் ஸ்கேனில் எதான ப்ராப்ளம்னா உடனே பயப்படாதீங்க. டோன்ட் ஜம்ப் இன் ஃபார் கன்க்ளூஷன்ஸ். ஒரு நிறைய ஒப்பீனியன்ஸ்ன்றது நிறைய பேருக்கு அது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ கொலீக்ஸுக்கோ தெரியணுன்ற அவசியம் இல்லை. பட் ட்ரஸ்ட் மீ, visit a proper fetal medicine consultant because they'll be able to explain that problem to you a lot better. தேவையான அடுத்தடுத்த லெவல் நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் எல்லா அனாமலிஸுமே அது ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம்ன்றது அர்த்தமே கிடையாது. ஸோ அதை கண்டு பயப்படாதீங்க.